வணக்கம் மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோட் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. அவள் யார் என்னன்றதெல்லாம் பற்றி நம்ம இந்த எபிசோடில் பார்ப்போம். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போவோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவும் ஹலோ சீனியர் சிஸ்டர்னு சொல்லிட்டு வந்த பொண்ணு கூப்பிட்டோன்னே அந்த பொண்ணு என்னன்பா, என்னோட லெவல் உன்னோட அதிகமாக இருக்குது, சரி அதனால் வந்து நீ இவ்வளோ பொலைட்டாக இருக்க, நீயே ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோகிட்ட சொல்லுவோம். அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவோம், இவங்களே எல்லாரும் மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு சீனியர் சிஸ்டர் அதுகளும் ஒன்றும் அவசியம் இல்லை, நீங்களே உங்களோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி என்ன அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதை சொன்ன உடனே சீனியர் சிஸ்டரும், ஓ அப்படியா, அப்படின்னா நீயே சொன்னதுக்கப்புறம் நான் ஒன்றும் ஹோல்ட் பேக் பண்ண மாட்டேன், நான் என்னோடய பவர்லாம் கட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவர் லைட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பா. யூஸ் பண்ண உடனே அவளோட உடம்பும் சரி, அது அவளோட ஆராவும் சரி எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகி அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறப்ப ஃபுல்லாக அவளோட ஆரா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு பீஸ்ட் ஆராமாக இருக்கும். இந்த பீஸ்ட் ஆராவால் நம்ம ஹீரோவே ஒரு நிமிஷம் என்ன இந்த சீனியர் சிஸ்டர் மற்றவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அதே நேரத்தில் அந்த சீனியர் சிஸ்டர் ஒரு நிமிஷத்தில் அப்படியே காற்றோட காற்றா மறைஞ்ச மாதிரி அந்த ஸ்பீடில் வந்து நம்ம ஹீரோவோட பின்னாடி போய் நிற்பாங்க. பின்னாடி நின்னது மட்டும் இல்லாமல் சொல்லுவாங்க, எல்லாரும் மாதிரி இந்த சீனியர் சிஸ்டர் நினைக்காது, இந்த சீனியர் சிஸ்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல வந்து அவனை வந்து அட்டாக் பண்ண போவாங்க. ஆனால் அந்த அட்டாக்கோட பவர் அவ்வளோ அதிகமாக இருக்காது. நம்ம ஹீரோவும் அதை அப்படியே தடுத்துருவோம். தடுத்த வேகத்தில் தான் அந்த இடத்துல ஹீரோ நிமிஷம் யோசிப்பான், ஒரு சாதாரண அட்டாக் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா, இந்த சீனியர் சிஸ்டர் நிஜமாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ தான் சீனியர் சிஸ்டர் சொல்லுவாங்க, என்னோடய அட்டாக் நீ அவ்வளோ சாதாரணமாக தடுத்துட்டியா, அப்படின்னா நீ என்ன கவுண்டர் அட்டாக் பண்ண போகிறது இல்லையா, அந்தளவுக்கு என்னை வந்து சீனியர் சிஸ்டரை வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படியே நீ நினச்சின்னா நான் இனிமேல் ஹோல்ட் பேக் பண்ண போகிறதில்ல, என்னோடய பவரையும் சேர்த்து யூஸ் பண்ண போகிறேன், பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இப்போ புரிஞ்சிச்சு சிஸ்டர், இனிமேல் நான் ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்பயே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம். 2 பேரும் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல சீனியர் சிஸ்டர் ஸ்பேரையும் நம்ம ஹீரோ வந்து ஸ்வாடையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல என்னடா நடக்குதுன்னே தெரியாமல் வெளியே எல்லாரும், இவ்வளோ நேரம் எப்படி அந்த பொண்ணு வந்து இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல தான் மேட்ச் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இது எந்த மேட்சை சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஃபெங்விங் பல்வியான்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நடந்துட்டு இருந்த அந்த மேட்சை பற்றி அசைன்மெண்ட்டை பற்றி வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த அசஸ்மெண்ட்டில் வந்து செங் ஃபெங்யூன்றவன் வந்து ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க தான் அந்த இடத்துல வந்து ஃபைனலாக ஜெயிச்சவங்க அப்படின்னு இருப்பாங்க. அதே சமயத்தில் தான் அந்த மேட்ச் நடக்கிற இடத்துல நம்ம காமிக்கிறாங்க. அந்த மேட்ச் நடக்கிற இடத்துல வந்துட்டு அந்த இடத்துல நம்பர் 3 நம்பர் 4 இருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்பர் 4 வந்து நம்பர் 3 கிட்ட சொல்லியிருப்பான், பிரதர் சிங், இந்த இடத்துல வந்து நம்மளோட ஃபிங்பேர் பல்வியானோட மேட்சை பார்க்கறதுக்காக லூ ஃபேன் வந்து வந்திருக்கான், அவன் இந்த ஆடியன்ஸோட தான் ஒருத்தனை உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஓ, இவன் என்னோட பவர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்பர் 3 சொல்லிக்கிட்டே, அவனுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீயே பாரு, இந்த கூட்டத்துக்கு முன்னாடி அவனை அசிங்கப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சொன்னது மட்டும் இல்லாமல், லூஃபன், இந்த ஸ்டேடியத்தில் தான் நீ இருக்கின்றது எங்களுக்கு தெரியும், உன்னை நாளைக்கு மேட்ச்சில் நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு மேட்ச்சில் மட்டும் வராமல் இருந்துடாத, பயந்துராத அப்படின்மா. எனது இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மேஜோட ஃப்ரெண்டு 2 பேர் உட்காந்துட்டு, லூஃபன் வந்தது யாருக்குமே தெரியாது, இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் அந்த இடத்துல இந்த மேஜ் பொண்ணு வந்து, ஆன்ட்டி எங்கே லூஃபன், இங்கே ஆளே இங்கே இல்லையே அப்படின்பா. அப்போ தான் அந்த இடத்துல ஆன்ட்டியும் சொல்லுவாள், அவன் எப்பயோ கிளம்பிட்டான், இந்த இடம் வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பிட்டான் மேட்சோட ஸ்டார்ட்லேயே அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். அதே சமயத்தில் தான் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல வந்துட்டு அந்த இடத்துல சீனியர் சிஸ்டரோட சண்டை போட்டுருப்பாள். சீனியர் சிஸ்டரோட சண்டை போட்டதில் தலைவனோட கண்ணாடி தொப்பியெல்லாம் பறந்துகிட்டு இருக்கும். யார் இந்த சீனியர் சிஸ்டர், எப்படி இவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன அட்டாக் பண்ணுற மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பான். அதே சமயத்தில் தான் அந்த இடத்துல சீனியர் சிஸ்டர் வந்து அவனோட தொப்பியை அப்படியே அவளோட ஸ்பேரை வச்சு தூக்கி பிடிப்பான். உன்னோட டிஃபென்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே, ஆனால் வந்து இந்த கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 15 நிமிஷம் தான் நம்ம மேட்ச் பண்ணியிருப்போம், இதுக்கு முன்னாடி என்னோடய அட்டாக் எங்கேருந்து வருதுன்னே உன்னால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இப்போ வந்து உன்னால் அந்த அட்டாக்கை ப்ரிடிக்ட் பண்ண முடியுது, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானவனா நீ, அந்தளவுக்கு உனக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த சீனியர் சிஸ்டர் கேட்பா. அப்போ தான் அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பான், இந்த சீனியர் சிஸ்டர் எதுவும் என்னை வந்து சாகடிக்கிறதுக்கோ என்கிட்ட வந்து போட்டி போடுறதுக்கு வந்த மாதிரி எனக்கு தெரில, எந்த பாயிண்ட்ஸ்க்காக வந்த மாதிரி தெரில, இவங்க இங்கே வந்திருக்கிறது என்னை கைட் பண்ணுறதுக்குன்ற மாதிரி இருக்குது, ஒவ்வொரு டைமும் என்னோடய ஃப்ளா என்னன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாள். அப்போ தான் அந்த இடத்துல வந்து சீனியர் சிஸ்டர் சொல்லுவாங்க, ஜூனியர், உன்னோட ஸ்டாமினா மட்டும்தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனால் உன்னோட ஹேண்ட்ஸம் ஃபேஸை நீ இதுக்காக வந்து மாஸ்க்கெல்லாம் போட்டு மறைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் வந்துட்டு அப்படியே வந்து ஷாக் ஆகிடுவான். ஷாக் ஆகிற நேரத்தில் சீனியர் சிஸ்டர் அவன் பக்கத்தில் போயிட்டு, எதுக்காக உன் மூஞ்செல்லாம் கவர் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ தான் அவனும் வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே பார்ப்பான். அதே சமயத்தில் தான் அவன் ஃபோனில் வந்து ஒரு ரிங் அடிக்கும். ரிங் அடித்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறப்ப தான் அந்த இடத்துல வந்து ஃபோன் வந்திருக்கும். சீனியர் சிஸ்டர், ஒரு நிமிஷம் நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃபோன் எடுத்துகிட்டு, ஹலோ என்னாச்சு, ஓகே வந்துடுறேன் அப்படின்றான். சீனியர் சிஸ்டர், இன்றைக்கி வந்து எனக்கு க்ளோஸ் காம்பேக்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிவிட்டு, ஆனால் நான் இப்போ ரொம்ப போய் ஆகணும், என்னை வந்து கொஞ்சம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபோன் பேசிட்டு சொல்லுவான். சொன்னது மட்டும் இல்லாமல் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நான் உங்களை அடுத்த டைம் மீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான்.
அப்போ தான் அந்த இடத்துல அந்த சீனியர் சிஸ்டர் சொல்லுவான், ஃப்ரெஷ்மேன் ஆனால் நீ இப்போயே வந்து கேர்ள்ஸோட கான்டாக்ட் நம்பர்லாம் கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி, நீ ரொம்ப பெரிய போல்டான ஆள் தான் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சிஸ்டர் சிரிக்க ஆரம்பிப்பாங்க. சிஸ்டர் இல்லை நான் ஜஸ்ட் உங்க கூட ஸ்பாரிங் மேட்ச்சில் அதாவது வந்து உங்க கூட இது மாதிரி சண்டை போட்டு டெக்னிக்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ தான் அந்த இடத்துல வந்துட்டு கான்டாக்ட் இன்ஃபோலாம் மறந்துடு, இது மாதிரி இன்னொரு டைம் மீட் பண்ணணும்னு நினச்சினா இது மாதிரி பாயிண்ட் பேஸ்டு ரூமை வந்து செட் பண்ணி வை, அப்போ விதி அலோவ் பண்ணிச்சுன்னா நம்ம 2 பேர் திரும்பி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருப்பான். இந்த சீனியர் சிஸ்டர் பார்க்குறதுக்கு மட்டும்தான் வந்து எங்கே இருக்காங்க, ஆனால் இவங்களோட பவர்லாம் கிட்டத்தட்ட வந்து ஸ்டூடெண்ட்டோட லெவல்லே இல்லை, ப்ரொஃபஸரோட லெவலில் கூட இருக்கலாம் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதே சமயத்தில் தான் நம்ம ஹீரோவை இங்கேருந்து முதல்ல கிளம்புவோம், இந்த இடத்துல ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவனுக்கு வந்து பாயிண்ட் வந்து +100 வந்திருக்கும். அப்போ இவங்க இந்த இடத்துல பாயிண்ட்டுக்காக வரவே இல்லை, இவங்களோட பாயிண்ட்ஸ் ஒருத்தர் கூட எடுத்துக்கல, இவங்களே வந்து வித்ட்ரா ஆகிட்டு போயிட்டாங்க இந்த போட்டியிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சீனியர் சிஸ்டரை தேடி வேகமாக ஓடி போன வேகத்தில் பார்த்தா அந்த இடத்துல சீனியர் சிஸ்டர் இருந்திருக்க மாட்டாங்க. சீனியர் சிஸ்டர்னு கத்திட்டு அந்த இடம் ஃபுல்லாக ஓடிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அவங்க கொஞ்சம் கூட பாயிண்ட்ஸும் எடுக்கல, ஆனால் அவங்களோட ஐடென்டிட்டி என்னன்னு நமக்கு தெரியலையே, இவங்களை எப்படி நம்ம திருப்பி கண்டுபிடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு இன்ஸ்ட்ரக்டரோ இந்த மாதிரி எனக்கு தெரியவில்லை இந்த காலேஜ்லேயே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டுருப்பான். அதே சமயத்தில் தான் அந்த இடத்துல ஆன்ட்டியும் அவங்க 2 பேர் வந்து அதாவது மேஜும் அவளோட ஃப்ரெண்ட் 2 பேர் நின்றுட்டு சோஃபேன் அதாவது வந்து லூஃபேனை வந்து கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. கூப்பிட்றப்ப தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, சரி சீனியர் சிஸ்டர் இந்த இடத்துல அவங்கள நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது போல் இருக்குது, இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பெருமூச்சு விட்டுட்டு அவங்களோட அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் ஃப்ரெஷ்மேன் அசஸ்மெண்ட்டோட ஃபைனல் நடக்குது. அதாவது வந்து நம்ம ஹீரோ எதிர்த்து எல்லாரும் ஃபெங்கியன் பல்வியன்லேருந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல போட்டி போடுறதுக்காக வந்திருக்காங்க. நம்பர் 3 நம்பர் 4ன்னு சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பின்னாடி இருக்கிற ரேங்கிங் இருக்கிறவங்களும் எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த இடத்த பார்க்குறதுக்காக பெரிய கூட்டமே வந்திருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் அந்த இடத்துல எங்கே இன்னும் அந்த லூஃபன் வரவே இல்லை, அவன் என்ன இந்த இடத்துல இருந்து பயந்து ஓடி போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 3 கேட்டுக்கிட்டு இருப்பான். இல்லை ஆனால் அவன் வரேன்னு சொன்னான், இன்னும் டைம் இருக்குது, அதை நம்ம வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்பர் 4 சொல்லுவான். அதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல அப்படியே வந்து ஸ்டேடியத்துக்குள்ளே என்ட்ரி கொடுக்க ஆரம்பிப்பார். என்ட்ரி கொடுக்குறப்பவே அந்த இடத்துல வந்து கையை ஆட்டிக்கிட்டே வருவாப்புல. என்ன இவன் இவ்வளோ நேரம் வந்துகிட்டு இருக்கான், இவ்வளோ நேரம் லேட்டாகவும் வருவான் அது இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அந்த இடத்துல ரெடி ஆகுறாங்க அப்படியே சண்டை போடலான்னு சொல்லிட்டு. அதுலேயும் நம்பர் 3 எல்லாம் அப்படியே ஸ்வாட் எடுத்து பாதி தேவம் வெளியே தூக்கி வச்சுட்டு அப்படியே ரெடியாக நிற்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு சாரி கைஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்போ தான் வரும்போது பார்த்தா வாயில் ப்ரெட்டை கடிச்சிக்கிட்டு போட்டி ஆரம்பிப்போமா, எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, நான் இங்கேருந்து முதல்ல சீக்கிரம் கிளம்பணும், முடிச்சுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டே வருவான். அதை கேட்ட உடனே அந்த இடத்துல வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. இவன் என்னடா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கியா, என்ட்ரன்ஸ்க்காகவே வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்பர் 3 எல்லாம் கேட்டுட்டு இருப்பான். ரைட்டு சரி வாங்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். எல்லோரும் ஒரே நேரத்தில் வந்து ஆரம்பிங்க, அது மட்டும் இல்லாமல் என்னால் தனித்தனியாக இருந்துட்டு இந்த இடத்துல போட்டி போட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு ஒன்றும் டைம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். நீ ரொம்ப அரகண்டாக பேசிகிட்டு இருக்கடா, உன்னை இந்த இடத்துல சாவுக்காகவே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு மொட்டத்தில் மண்டையை வந்து அப்படியே மாடு மாதிரி இருப்பான். அவன் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோடனே அந்த இடத்துல வந்து நம்பர் 3 இல்லை ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி கையை தடுத்து நிறுத்துவான். அப்போ நீ எங்களை சீரியஸாகவே எடுத்துக்கல, நான் இந்த இடத்துல வந்து 7000 பாயிண்ட்ஸ் வந்து பெட்டு கட்டுறேன், நாங்கள் தான் ஜெயிப்போன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவான். ஓ பாயிண்ட்ஸா, நான் அதை மறந்தே போயிட்டல, இந்தாக்க நானும் பெட் கட்டுறேன், 17,000 பாயிண்ட்ஸை பெட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார்டு எடுத்து தூக்குவான். எனது 17,000 பாயிண்ட்ஸா பிரதர், ஆனால் நம்மக்கிட்ட இவ்வளோ பாயிண்ட்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 3 கிட்ட வந்து நம்பர் 4 சொல்லுவான். அப்போ தான் நம்பர் 3யும் நீ வாயமுட்றா, நம்ம இந்த இடத்துல வந்து எப்படியோ ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இன்னொரு பக்கம் நினச்சிக்கிட்டே இருப்பான். 17,000 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கிடச்சிச்சுன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து 34 வருஷம் வந்து இந்த அகாடமிலேயே நம்மளால் அப்படியே சொகுசு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பான். எல்லோரும் உங்கள் பாயிண்ட்ஸ் எடுங்க, எல்லோரும் சேர்ந்து பெட் கட்டுவோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனால் அப்பயும் அவங்களுக்கு நடுவில் இன்னொரு சந்தேகம் என்னென்னா, எல்லாத்தோட பாயிண்ட்ஸை சேர்த்தாலும் 17,000 வருமானது தான், நீங்கள் வாயை மூடுங்கடா, இந்த இடத்துல நம்ம எல்லோரும் பெட் கட்டுறோம் அப்படின்றது பெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரி ஓகே எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா இப்போ போட்டி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட உடனே வந்து எல்லோரும் ரெடி ஆகுங்க, அவனோட ட்ராகன் வந்து கூப்பிட்டு வர போகிறான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து இப்படி போஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக நின்றுட்டுருப்பான். இவன் என்ன ரொம்ப நேரமாக அமைதியாக நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே திரும்பி அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் தான் நம்பர் 3 தான் அந்த இடத்துல வந்துட்டு லீடே வைக்கிறது. அந்த இடத்துல நம்பர் 4 அவனோட ஸ்பெல் அதாவது வந்து செயின் ஸ்பெல்லை வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நம்ம ஹீரோ எல்லாத்தையும் வந்து அப்படியே செயினை வச்சு லாக் பண்ணுறானுங்க. ஆனால் அதே சமயத்தில் மற்றவங்க எல்லாம் வந்து ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றி நம்ம ஹீரோ பக்கம் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஒரு நகர்றப்பறம் நகர்ந்த இடத்துல அந்த இடத்துல செயினில் புட்டுட்டு போனது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ அவரோட கையில் வந்து அவரோட ஸ்வாடையும் வந்து எடுக்கிறாப்புல. எடுத்த வேகத்தில் அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ண வந்தவங்க எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்வாடை வச்சு ஒரே தடவில் தடுக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் அந்த இடத்துல நம்பர் 3 அப்படியே வந்து கையிலேயே தூக்கி எரிஞ்சிடறாப்புல. எரிஞ்ச வேகம் மட்டும் இல்லாமல் அவனோட தலை மேலே காலை வச்சுக்கிட்டு இருக்காம அவங்க இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அதையும் நம்ம ஹீரோ தடுக்கிறாப்புல. தடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ அந்த இடத்துல பார்க்குறது தான் அந்த இடத்துல வேறு மாசு. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல நம்பர் 3யோட தலை மேலே காலை வச்சு நின்றுட்டுருப்பாப்புல. அதே சமயத்தில் அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவாங்க. ஏன் எங்களோட ஸ்பெல்லெல்லாம் எதுவுமே அவனை அட்டாக் பண்ணவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி.
அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் சொல்லுவான், என்னோடய ட்ராகன் பெட்டால் என்னோடய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்னோடய இம்யூனிட்டியும் தான், அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன லோ லெவல் ஸ்பெல்ஸாலலாம் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்போம். இதை கேட்டோன்னே அந்த இடத்துல இந்த லெவல் 3 ஆளும் ஒரு நிமிஷம் அப்படியே வந்து கோவமாயிருவான். கோவமானது மட்டும் இல்லாமல் அவன் அப்படியே அவனோட க்ளோன்ஸ் மாதிரி வந்து ஷேடோ க்ளோன் மாதிரி அப்படியே வந்து க்ளோன்ஸ் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிப்பான். கொண்டு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். இதை கேட்டோன்னே அந்த இடத்துல இந்த நம்பர் 4ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த லேங்கில் இருக்கிறவங்கலாம் அவனை அப்படியே உற்சாகப்படுத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, நீங்கள் இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறப்ப நான் மட்டும் எப்படி உங்களை சும்மா வர்றது, நான் அந்த இடத்துல வந்து என்னோடய செகண்ட் ட்ராகன் டீம் ஒருத்தன் தான் பார்த்தீங்களா, அவனுக்கே காமிக்காத என்னோடய இன்னொரு ஸ்கில், அதாவது என்னோடய ட்ராகனை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து நம்மளோட பிளாக் ட்ராகனை வந்து சம்மன் பண்ணுவான். அப்போ தான் அந்த இடத்துல அவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆக ஆரம்பிப்பாங்க. என்ன இந்த இடத்துல இவ்வளோ ஹீட்டாக இருக்குது, அவன் உண்மையாலுமே ட்ராகனை சம்மன் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பேன். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல ட்ராகன் சம்மன் பண்ணுவாப்பில். சம்மன் பண்ண வேகத்தில் அந்த இடத்துல ட்ராகனும் வந்து நிற்கும். அந்த ட்ராகன் யாரும் இல்லைங்க, நம்மளோட பிளாக் ட்ராகன் தான். நம்ம பிளாக் ட்ராகனும் அதோட டிஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். இதை பார்த்தோன்னே அந்த இடத்துல இருந்தவங்களாம் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வெறும் அந்த ஹீட் வேவ்லேயே அப்படியே பறந்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லோரும் இந்த இடத்துலேருந்து ஓடுங்க, இது என்னது, இது உண்மையிலுமே ட்ராகன் தானா, அந்த செகண்ட் ட்ராகன் டீம் இருக்கும் இவனுக்கும் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவனோட ட்ராகன் ஏதோ சாதாரண ஒரு ட்ராகன் இனம் மாதிரி தான் இருந்துச்சு, இதுதான் ஒரிஜினல் ட்ராகன் காட் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தரும் புலம்பிகிட்டு இருப்பாங்க. நம்ம முதல்ல இங்கேருந்து போகணும், ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அப்படின்ட்டுலாம் கத்திட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் தான் நம்ம ட்ராகனும் வந்து அதுக்கு மேலே இருந்த ஹீட் அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணும். இல்லைன்னா இந்த இடத்துல ஸ்டேடியமும் அழிஞ்சிடும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க போகிறது. அடுத்தது தான் அந்த இடத்துல நம்பர் 3 ஆள் பார்த்துக்கிட்டு இருப்பான். இதுதான் உண்மையான ட்ராகன் லெவல் தான், அதுவும் லெஜெண்டரி ட்ராகன் இது தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு, அதுக்குள்ளே எல்லோரும் ஆச்சரியப்பட்டா, எப்படி நான் இன்னொரு ஸ்கில்லையே யூஸ் பண்ணல, ஒரு சின்ன ஸ்கில்லை மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் ட்ராகன்ட்ட டாமினன்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். இதை சொன்ன உடனே அதோட டாமினன்ஸோட ஸ்கில் வந்து அங்கேருந்து அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அட்டாக் பண்ணதில் அவங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸான ஸ்டன்னு, ஃபியரு, இம்மோபிலேஷன் சொல்லிட்டு எல்லாமே நடக்கும். ஸ்டன்னுனா அப்படியே உறைஞ்சி போயிருப்பாங்க, ஃபியர்னா பயத்திலே பயங்கரிப்பாங்க, இம்மோபிலேஷனா நகரவே முடியாமல் நின்றுட்டுருப்பாங்க. எல்லோரும் காப்பாற்றுங்க, நான் உங்களை அப்படியே கெஞ்சி கேட்குறான் அப்படின்ற மாதிரி சவுண்டு மட்டும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து என்னடா நடக்குதுன்னே தெரியாமல் அந்த இடத்துலேயே மயங்கி விழுந்துட்டு இருப்பாங்க. நம்பர் 3யும் அதுக்கு வந்து எக்ஸப்ஷன்லாம் எதுவும் கிடையாது, அவனும் அந்த இடத்துல மயங்கிடுவான். நம்ம ஹீரோ வந்துட்டு, இப்போ தெரியுதா நம்பர் 1னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுப்பார். ஆனால் அப்போயே அந்த இடத்துலேருந்து அவங்ககிட்ட அந்த மொத்த பாயிண்ட்ஸ் என்னென்னா வந்து 12,941 தான். மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து வேஸ்ட் தான் அப்படின்னு நினச்சிருப்பேன். ஆனால் இந்த கணக்கத்துலேயும் வந்துட்டு ஒருத்தன் மட்டும் அந்த இடத்துல ஒரு ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோவை ஃபோட்டோ எடுப்பான். நம்ம ஹீரோவை அந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்ட்ரக்ஷன் ட்ராகன் வந்து அந்த இடத்துல வந்து அதோட ஹியூமனாய்டு ஃபார்முக்கு மாதிரி இருக்கும், அதை ரெண்டுத்தையும் ஃபோட்டோ எடுத்துருப்பான். நம்ம ஹீரோ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த இடத்துல பாயிண்ட்ஸ் ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் ரூமுக்கு அப்படியே ஃபோன் பேசிகிட்டே போயிட்டுருப்பான். ஓகே இந்த இடத்துல எல்லாம் வேலையும் முடிஞ்சு, நான் பாயிண்ட்ஸும் ஜெயிச்சிட்டேன், நான் இந்த இடத்துல வந்து ஈவினிங் வந்ததுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மேஜிக்கிட்ட வந்து அவன் பேசிகிட்டே வருவான். அதே சமயத்தில் அவன் வரும்போது ஒரு பாயிண்ட்ஸ் ரூமில் இருந்துட்டு அந்த இடத்துல சீனியர் சிஸ்டர் வெளியே வருவாங்க. சீனியர் சிஸ்டர், நீங்கள் நிஜமாலுமே வந்துட்டீங்க போல் இருக்கேன், நீங்கள் அப்போ இங்கே தான் இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், அதனால தான் இங்கே வந்தேன், நீ என்ன எனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நிற்கிற அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சீனியர் சிஸ்டர் கேட்பாங்க. ஆமாம் சீனியர் சிஸ்டர், மற்றவங்ககிட்ட ஸ்பார் பண்ணுறதுலாம் ரொம்ப போராக இருக்குது, உங்ககிட்ட ஸ்பார் பண்ணால் தான் அந்த இடத்துல வந்து ஏதாவது மீனிங்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா உங்களோட லெவல் தான் கிட்டத்தட்ட 70க்கு மேலேயாச்சே அப்படின்மா. இதை கேட்டோடனே சீனியர் சிஸ்டர் அப்படியே கொஞ்சம் அப்படியே மறையிற மாதிரி அப்படியே மறைவாங்க. அதே சமயத்தில் தான் அந்த இடத்துல ஒரு போர்டில் வந்து நமக்கு எழுதியிருக்கும் பாட்டிருப்பாங்க, 100 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல உள்ளே போகிறதுக்கு இந்த இடத்துல லெவல் 70 அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல தான் சீனியர் சிஸ்டரும் ஓகே இவன் கண்டுபிடிச்சிட்டான் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதே சமயம் வந்து நம்ம ஹீரோவுக்கும் அவங்களுக்கு நடந்த போட்டி நடந்த அரேவனாக்கு வந்து அந்த இடத்துல வைஸ் பிரின்சிபல் போயிருப்பார்ல. ஆனால் அந்த இடத்துல யாருமே ஒன்று அவங்கள தூக்க முன்னே அவங்க அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அப்போ தான் வைஸ் பிரின்சிபலும் போகிற பக்கம் பார்த்தா லூஃபேன் கொஞ்சம் ஹோல் பேக் பண்ணியிருக்கான் போல் இருக்குது, அவனோட பவர்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பான், அதனால தான் இவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இதே சமயத்தில் தான் அடுத்த பக்கம் பார்க்குறப்ப அந்த இடத்துல சீனியர்கிட்ட நம்ம ஹீரோ பேசியிருப்பான். அந்த இடத்துல சீனியரும் சொல்லுவாங்க, ஆமாம் நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த ரூமை வந்து 70 லெவலில் வச்சா அப்படின்ற மாதிரி, இந்த இடத்துல என்னோடய லெவலை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சீனியர் சிஸ்டர் கேட்பேன். அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவான், சீனியர் சிஸ்டர் நான் சும்மா செட் பண்ணி தான் பார்த்தேன், உங்களோட லெவல் வந்து அதிகமாக இருக்குன்னு தோணுச்சு, அவ்வளோதான், இது ஒன்றும் செட் பண்ண ட்ராப்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த நம்ம ஹீரோவும் சொல்லுவான். ஓ உன்னோட வாய்ஸ் டோனையும் மாற்றிட்ட, நீ என்ன நினைக்கிறப்ப என்னோடய ஐடென்டிட்டி என்னவாக இருக்குன்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி அப்படியே கையை கட்டிட்டு கேட்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும், ஆனால் உங்களோட அப்பீரன்ஸை பார்க்குறப்ப உங்களோட பவருக்கும் உங்களோட அப்பீரன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை, நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு சீனியர் கிடையாது, உங்களோட ஸ்ட்ராங் வந்து அதாவது உங்களோட ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட எப்படியும் டீச்சர் அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதை கேட்டோடனே அந்த சீனியர் சிஸ்டரும் சிரிச்சுட்டு, அப்போ என்னை சீனியர்னே கூப்பிடு, எதுக்கு இந்த அளவுக்கு வந்து பேசுகிறேன், ஆமாம் அப்பீரன்ஸை பற்றி பேசுகிறல, அப்பீரன்ஸ்னால் நீ இந்த டைம் வந்து மாஸ்கே போடல போட்டிருக்கு, உன்னோட ஹேண்ட்ஸம் ஃபேஸ் என் மறைக்கல போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவ்வளோ சொல்லுவாள். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் என்னை வந்து இந்த பாயிண்ட்ஸ் கூப்பிடணும்னு நினச்சின்னா லெவலை வந்து 70க்கு மேலேயோ அதிகமாகவோ எதுவும் செட் பண்ணிடாத, 70 விட
கீழே இருந்தால் மட்டும் தான் நான் இந்த இடத்துல வருவேன், இல்லை நான் இந்தமாரி வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் நான் அடுத்தது வந்து லெவல் 80 செட் பண்ணலாம்னு நினச்சேன், இதுக்கு மேலே இது ஒர்க் ஆகாது போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் மனசில் நினச்சிக்கிட்டு ஓகேன்னு இருப்பான். சரி, என்னோட காம்பேக்ட் டெக்னிக்ஸ் நான் அவங்க சொல்லிக் கொடுத்தது எல்லாத்தையுமே வந்து இந்த டைம் மேட்ச்சில் நீ யூஸ் பண்ணியிருந்த போல் இருக்கே, அதுவும் அந்த ஃபெங்குயின் பல்வியானுக்கு பற்றி அவங்கள பேர்லாம் யூஸ் பண்ணியிருந்த போல் இருக்கே அப்படின்ற மாதிரி அவளை சொல்லுவாள். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் சீனியர் சிஸ்டர் நீங்கள் மேட்ச் நல்லா பார்த்தீங்க போல் இருக்கே அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லுவான். ஆமாம் பார்த்தேன், ஆனால் வந்து நீ அந்தளவுக்கு ஃபைட் பண்ணவே இல்லை போல் இருக்கே, நீ அந்தளவுக்கு ஃபைட் பண்ணதை விட உன்னோட ட்ராகன் பெட்டை வச்சு மேட்ச்சை சீக்கிரமாக முடிச்சிட்ட போல் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் என்னோட க்ளோஸ் காம்பேக்டில் வந்து உங்களோட டெக்னிக்ஸால் தான் இந்தளவுக்கு நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன், நான் இனிமேல் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், ஆனால் மேட்ச் அவங்க கூட சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மேட்ச்சை முடிக்கிறதுக்காக ட்ராகனை யூஸ் பண்ணிட்டேன், இங்கே உங்களோட சீக்கிரம் வந்து நான் வந்து போட்டிக்கு அதாவது ஸ்பார் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்போம். இதை சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து சீனியர் சிஸ்டரும் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படி பட்டுன்னு அட்டாக் பண்ணிடுவாங்க. அட்டாக் பண்ண விதத்தில் நம்ம ஹீரோவால் அதை பாதி தான் டாச் பண்ண முடிச்சிருக்கும், மீதி வந்து அவனை அட்டாக்கால் அந்த இடத்துல ரத்தம் தெரிச்சிட்டு இருக்கும். ஓகே, சீனியர் சிஸ்டர் ஏன் அட்டாக் பண்ணாங்க இதை பற்றியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.